வெல்கம் பேக் டு சேனல் சத்யா ஹியர். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தீங்க டே இன் மை லைஃப் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து போடலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ பிளான் பிரகாரம் என்ன, நான் வந்து நான் காலையில் 3:30 வந்து 4:30 பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. அலாரம் அடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து எழுந்துக்க முடியல. 7:30 என்னமோ வந்து அர்ஜென்ட்டாக ஒரு கால் வந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ 7:30 to 9:30 அப்படியே ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ணலை. ஸோ இப்போ தான் வந்து பெட்லேருந்து எழுந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 11:30. வீடு வந்து ஏற்கனவே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி பெருக்கிட்டு வீடை வந்து துடைக்கணும். ஏன்னா வந்து காலையில் பூஜை பண்ணலை அப்படின்றனால வந்து ஈவினிங்காச்சும் பண்ணணும். நான் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணி முடிச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் வந்து நான் குளிச்சுட்டு வந்து நான் என்ன க்ரீம் அப்ளை பண்ணுறேன்னு வந்து நான் காமிக்கிறேன். நியூட்ரோஜினா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் சன்பிளாக், இந்த SPF மட்டும் நான் போட்டுப்பேன். இதை பற்றி நான் ரிவ்யூ வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் லிப் பாம்க்கு வந்து பிளட் ஆரஞ்ச் அண்ட் ரோஸ் ஆர்கானிக் லிப் பாம் இதை தாங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட ரிவ்யூ கூட நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அது வந்து அப்படியே சாப்பிடும் போல் தோணும். ஜாம் மாதிரி இருக்கும் இது. இப்போ வந்து வாஷிங் மிஷினில் வந்து நாங்கள் 1 வீக் யூஸ் பண்ண துணி எல்லாம் வந்து நான் போட்டு இருக்கிறேங்க. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து நான் துவைப்பேன். ஏன்னா வந்து வீக் டேஸில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்போம். வீக்கெண்ட்ஸ்னாவே வீட்டு வேலை செய்யறதாவே போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே துணி வந்து காஞ்சிட்டு இருக்குது. போன வாரம் போட்டது. ஸோ அதெல்லாம் மடித்து வைக்கணும். அதை தாங்க நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். நான் மத்தியானம் லஞ்ச் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. ஏன்னா ஈவினிங் வந்து சாமி கும்பிட்ணும், அது பிரசாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து மேகி மட்டும் செஞ்சு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வந்து நேற்று நைட் வந்து பிக் பாஸ் எபிசோடு வந்து நான் பார்க்கல. ஸோ அதை பார்த்துட்டு வந்து இந்த லஞ்ச் வந்து நான் முடிச்சிடுவேன். நான் லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து பூஜை சாமான் வந்து கழுவி வச்சேங்க. ஏன்னா வந்து ஃப்ரைடேலேருந்து நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு எழுத்தணும் அப்படின்னு சொல்லி. பட் அது வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ராபப்ளி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த பூஜை சாமான்க்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணணும். இங்கே வந்து கொள்ளு வந்து நான் வச்சுருக்குறேங்க. கொள்ளு பிரசாதத்துக்காக இல்லை, சரி வீட்டில் கொள்ளு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி செய்யலான்னு சொல்லி நான் இதை வச்சுருந்தேன். இந்த பக்கம் வந்து பால் காஞ்சிட்டு இருக்குது பாயசம் செய்ய. அண்ட் பச்சை பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் சாமிக்கு. ஏன்னா வந்து மாடு கண்ணுக்குட்டி வந்து வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த பூஜை பண்ணுறதுக்கு பச்சை பால் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. இதுதாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். வீட்டில் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சுங்க யூஸ் பண்ணாமலே. ஸோ அந்த ஆப்பிள்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பனானா கட் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து மாதள் பழம், டேட்ஸ், அதுக்கப்புறம் ஹனிலாம் மிக்ஸ் பண்ணி பஞ்சாமிர்தம் செஞ்சு வைக்கலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா வந்தது. ஹலோ, நானும் ரெடி ஆகிட்டேன். பிரசாதமும் ரெடி ஆகிடுச்சு. பூஜை ரூம்க்கு நான் ரெடி பண்ணிட்டேங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆன் த வேல இருக்கார். அவர் வந்தானே பூஜை முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போக வேண்டியது தான். பூஜை ரூம் வந்து நான் எப்படி டெக்கரேட் பண்ணேன்னு நான் காமிக்கிறேன். பெருசாலாம் எதுவும் இல்லை, என்னால் முடிஞ்சது. மாடு கண்ணுக்குட்டி இருக்கிற ஐடல் வந்து வாங்க சொல்லி எங்கள் மம்மி தான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது வந்து நான் பித்தளையில் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தஞ்சாவூரில் வந்து நம்ம ரீசெண்டாக போயிருந்தல லாஸ்ட் வீக். ஸோ அப்போ வந்து வாங்கிட்டு வந்தது. இதோட காஸ்ட் வந்து 1240 rupees. ஸோ இந்த சைஸ்க்கு வந்து இது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்துச்சு. அது வந்து 4000 கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. நான் இதை மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி சனிக்கிழமைனால பெருமாளுக்கு மட்டும் நான் துளசி மாலை போட்டுருக்குறேங்க. ஸோ பஞ்சாமிர்தம் ரெடி ஆகிடுச்சு. பச்சை பால் வந்து சாமிக்கு வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் வந்து கொள்ளு, அதுக்கப்புறம் பாயசம், அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு வந்து நான் ஏற்றி வச்சுருக்கிறேன். பஞ்சகாவிய விளக்கு வந்து நான் ஆன்லைனில் வந்து நான் வாங்கியிருந்தேங்க. இந்த பஞ்சகாவிய விளக்கு பார்த்திங்கன்னா வந்து பால், தயிர், நெய், அதுக்கப்புறம் வந்து கோமியம், கவுடங் இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அந்த விளக்கு தாங்க இது. அப்படியே வந்து விளக்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரிஞ்சிடும். வீட்டில் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வந்து கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ இது முடித்தோடனே வந்து கோயிலுக்கு தாங்க போயிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து ஒரு முக்கியமான கால் வந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் 2 hours வந்து எனக்கு ஒர்க் இருந்தது. அந்த ஒர்க் முடிச்சுட்டு வரதுக்கே வந்து 9:30 ஆகிடுச்சு. ஸோ வந்து நேராக வந்து சாப்பிட போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஹோட்டலுக்கு வந்து போயிட்டு இருக்கிறோம். இங்கே புதுசாக வந்து மேனக்கா ஹோட்டல் அப்படின்னு வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். யாருமே இல்லைங்க. ஹோட்டல் முழுக்க வந்து காலியாக இருந்துச்சு. என்னோடய வீக்கெண்டோட DIML வந்து இப்படி தாங்க இருக்கும். பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இதாங்க நான் எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பாய்.